செப்டம்பர் 5 பிரதோஷம் வருதுங்க. ஸோ பிரதோஷம்னாலே நம்ம சாயங்காலம் வழிபாடு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஈவினிங் வந்து நம்ம வந்து ஒரு 5 to 7:30 வரைக்கும் பிரதோஷம் வந்து நம்ம கும்பிடுவோம். ஸோ பிரதோஷம்னா யாருக்கு? ஸோ சிவன் தான். ஸோ சிவனுக்கு வந்து நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க நந்தியன் பெருமாளும் அன்றைக்கி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ எப்படின்னா நீங்கள் நந்தியன் பெருமாளோட போற்றிகள் சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம சிருஷ்டி ஒளியிலேருந்து ஒரு அழகான பிரதோஷ விளக்கே தரும். ஸோ நம்ம நிறைய புராண கதைகள்லாம் கேட்டுருக்கிறோம். நந்தியன் பெருமாள் மேலே தான் வந்து சிவன் வந்து நர்த்தனம் ஆடிய நாளும் பிரதோஷமாக வந்து போற்றப்படுகிறது. அதுக்கப்புறமா பார்க்கடையில் கடையும் போது நஞ்சு விஷயத்தை வந்து சிவபெருமான் அருந்துறாரு. ஸோ அந்த நாளும் நம்ம பிரதோஷம்னு குறிப்பிடுறோம். ஸோ சிவன் வந்து ஒளி ரூபம் நம்ம சொல்லுவோம். ஸோ சிவன் என்றாலே ஒளி சொரூபம் சொல்லுவோம்ல, அந்த வகையில் நம்ம சிருஷ்டி ஒளியில் ஒளி சொரூபமாக விளக்கே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிருஷ்டி ஒளியில் அணுகி இருக்கவங்களுக்கும் ஆல்ரெடி தெரியும் இந்த பிரதோஷ விளக்கு. தெரியாதவங்க பார்த்துருங்க. ஏன்னா இந்த பிரதோஷம் வந்து வெள்ளிக்கிழமையில் வருது. ஸோ வெள்ளிக்கிழமைனா நம்மளுக்கு தெரியும் செல்வத்தை அள்ளி கொடுக்குற தினம் அன்று. ஏன்னா வந்து மகாலட்சுமி தாயாரோட ஆதிக்கம் நிறைந்தது. ஸோ அந்த நாளில் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது அந்த தீபமே வந்து உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் விளக்கு ஏற்றுனா நந்தியின் பெருமாளுக்கு போயிட்டு அந்த கொம்பு மூலியமாக சிவனுக்கு அந்த ஒளி சுடர் போகும். ஸோ அதுமாரி அற்புதமான கஸ்டமைஸ் பண்ண ஒரு விளக்கு. நீங்கள் சுக்கிரனுக்கும் நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா பிரதோஷனுக்கும் நீங்கள் வந்து வழிபட்ட மாதிரி ஆயிரும்.